Thank you for a great introduction about me. I sincerely hope I live up to that. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழகத்து பாரதிய ஜனதா கட்சி தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவுக்கும் அதனுடைய ஸ்டேட் கன்வீனரான திரு சுந்தரராமன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ கோவில்கள் எப்படி நம்முடைய நாகரிகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன என்பது பற்றி இங்கே பேச சொல்லியிருக்கிறார்கள். இப்போ கோவில்கள் என்றவுடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? முதல்ல கோயில்கள்னா வழிபாட்டு தலங்கள், நம்முடைய ஆன்மீக தேவைகளுக்காக செல்லுகின்ற இடங்கள், நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் போய் நிறைவேற்றிக் கொள்கின்ற இடங்கள், இவைதான் நம்மை பொறுத்தவரை கோவில்கள். ஆனா நம்முடைய முன்னோர்கள் கோவில்களை இந்த வழிபாட்டு தலங்கள் என்பதையும் தாண்டி நம்முடைய சமுதாயத்தின் பல கூறுகளின் ஆணிவேராக வைத்திருந்தார்கள். எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்முடைய கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக அமைந்தவை கோவில்கள். சிற்பக்கலை, இசைக்கலை, நடனக்கலை, இந்த மாதிரி பல கலைகளுக்கு, ஓவியக்கலை, இதனுடைய வெளிப்பாடாக அமைந்தவை நம் கோவில்கள். ஒரு ஊரிலே ஒரு கோவில் இருந்தால் அந்த காலத்துல ஊரினுடைய நிர்வாகம் நடைபெறுகின்ற இடமாக கோவில் தான் இருந்தது. இப்ப மாதிரி தனி கட்டடம் கிடையாது. நிர்வாக சபை கூட்டம் அப்படின்றது கோவில்ல தான் நடக்கும். அங்கே உள்ள ஆவணங்கள், இப்போ நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ற மாதிரி அந்த ஆவணங்களை பூராம் சேகரித்து வைக்கின்ற இடங்களாகவும் கோவில்கள் தான் இருந்தன. அதே மாதிரி ஒரு ஊரினுடைய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் கிரியா ஊக்கியாகவும் கோவில்கள் தான் பல விஷயங்களா பழைய இடங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கான சில உதாரணங்களை சொல்கிறேன். அதுபோலவே கல்விச்சாலைகள், மருத்துவமனைகள், இதையெல்லாம் நடத்தும் இடங்களாகவும் கோவில்கள் தான் இருந்தன. அந்த கோவிலினுடைய வருமானங்களை வைத்துத்தான் பக்கத்தில் பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல், இது போன்ற பல இடங்களை அந்த காலத்திலே நடத்தினார்கள். இப்படி கோவில்கள் செய்கின்ற பணிகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இதையெல்லாம் தொகுத்து பார்த்தால் அந்த காலத்தில் கோவில்கள் வழிபாட்டு தலங்கள் என்பதையும் தாண்டி ஒரு பெரிய நிறுவனமாகவே செயல்பட்டு வந்தன. அதனாலதான் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இந்த கோயில்கள் இருப்பதன் காரணமாக கோவில்கள் என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. வரலாறு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய வரலாற்றை இன்றும் நமக்கு சொல்பவை கோவில்கள் தான். அதனாலதான் நம்மளுடைய நாகரிகத்தினுடைய தொட்டில்களாக நாம் கோவிலை பார்க்கிறோம். கோவில்கள் இல்லை என்றால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், அந்த காலத்து சமூகம் எப்படி இருந்தது, அந்த காலத்து பொருளாதாரம் எப்படி இருந்தது, இதை பற்றியெல்லாம் நமக்கு அதிகமாக தெரியவே தெரியாது. உதாரணமாக வரலாற்றை எடுத்துக்கொள்வோம். அண்மையில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு போயிருந்தாங்க, சோமநாதபுரத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்கிறார். சோமநாதபுரம் ஆலயத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அது உங்களுக்குலாம் தெரியும். அந்த தாக்குதல் ஏதோ ஒரு இடத்தை பிடிப்பதற்காகவோ இல்ல அங்க உள்ள செல்வங்களை கொள்ளையடிப்பதற்காகவோ மட்டும் நடத்தப்படவில்லை. நம்முடைய கலாச்சாரத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி அதை அழிப்பதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் அது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த தாக்குதல்களில் இருந்து நம்முடைய நாகரிகத்தினுடைய வலிமையால திருப்பியும் அந்த கோவிலை நாம எழுப்பி கட்டினோம் அப்படின்னு அவர் அங்க சொன்னார். அப்படி பல முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்ட கோவில்கள்னு பார்த்தா இந்தியாவில் ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கு. நாம் இங்கு பேசிக்கொண்டு இருக்கின்ற புண்ணிய பூமியான ஸ்ரீரங்கமும் அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை நமக்கு எல்லாம் தெரியும், மிக நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது.
பல ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் ஸ்ரீரங்கம். சிலப்பதிகாரத்திலே நாடுகாண் காதையில் பார்த்தால் விரிதிரை காவிரி வியன்பெரும் துருத்தி திரு அமர் மார்பன் கிடந்த வண்ணம்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே ஸ்ரீரங்கத்தினுடைய ரங்கநாத பெருமானை போற்றி பாடுகிறார். கிட்டத்தட்ட 1800 வருஷங்களுக்கு முன்பாக சிலப்பதிகாரத்திலே இந்த தலத்தை பற்றி குறிப்பிருக்கிறது. அதற்கு பிறகு சோழ மன்னர்கள் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு எத்தனையோ நிபந்தங்கள் அளித்து போற்றி வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் அந்த கல்வெட்டில் ஆவணமாக பதிவு செய்திருக்கிறார்கள். சோழ மன்னர்கள் சைவர்களாக இருந்தாலும், அவருடைய குலதெய்வம் சிதம்பரம் நடராஜராக இருந்தாலும், அவர்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். சூரிய வம்சத்தினுடைய குலதனம் ஸ்ரீரங்கநாதர். அவர்களுடைய முன்னோரான ராமபிரான் பூஜித்த ஒரு தெய்வம் ஸ்ரீரங்கநாதர். அதனால சோழனுடைய குலதனம் என்று அவர்கள் தங்களுடைய கல்வெட்டுகளில் குறிப்பிட்டு தொடர்ந்து இந்த கோவிலை எந்த ஒரு சோழ அரசனாக இருந்தாலும் அவருடைய கல்வெட்டு இங்கே இல்லை என்று சொல்ல முடியாது. அவ்வளவு தொடர்ந்து ஒரு வரலாறு இங்கே இருக்கிறது. சோழர்கள் மட்டுமல்லாமல் பாண்டியர்களும் எத்தனையோ தொண்டுகளை இந்த கோவிலுக்கு செய்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஜடாவர்மன் சுந்தர பாண்டியனை பற்றி சொன்னார்கள். அவர் இந்த கோயிலுக்கு எடைக்கு எடை பொன்னும் மணியும் தங்கமும் கொடுத்தார். இப்ப எடைக்கு எடைனா என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம கோயில்ல துலாபாரம் இருக்கு. இப்ப துலாபாரத்துல வந்து நம்ம எடைக்கு எடைன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா நம்ம தராசுல ஒரு பக்கத்துல நம்மளை உட்கார வைப்பாங்க. பக்கத்துல வந்து ஒரு கல்கண்டோ ஒரு வாழைப்பழமோ எதை வந்து நம்ம வந்து வேண்டிக்கிட்டோமோ அதை பக்கத்துல வச்சு ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பார்கள். அப்படி பண்ணல அவர் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன். அவர் அரசர்கள் அப்படின்றதுனால இந்த ஆத்துல ஒரு தெப்பத்தை கட்டி அந்த தெப்பத்தின் மேலே ஒரு அவருடைய பட்டத்து யானையை வைத்து அந்த பட்டத்து யானையின் மேலே வெள்ளியாலான அம்பாரியை வைத்து அதிலே தானும் தன் பட்டத்து அரசியும் அமர்ந்து கொண்டு அவ்வளவு பேருடைய எடை அந்த தெப்பத்தில் எவ்வளவு அமிழ்கிறது என்பதை ஒரு அளவால் குறித்து கொண்டார். பிறகு அதற்கு சமமாக பொன்னையும் மணியும் செல்வத்தையும் நிரப்பி அப்படி எடைக்கு எடை தானத்தை கொடுத்தவர் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். அந்த காலத்திலேயே அந்த இயற்பியல் தத்துவம்லாம் அவங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது. அவ்வளவு செல்வம் மிக்க ஊராக இருந்த இந்த கோவில் 3 முறை, எப்படி சோமநாதபுரம் தாக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த கோவிலும் 3 முறை டெல்லி சுல்தான்களின் படையெடுப்புக்கு ஆளாகி மிக கொடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில். அந்த தாக்குதலிலே கோவிலுடைய பல பகுதிகள் இடிந்து போயின. பின்னால குமாரகம்பனரோட வந்த அவருடைய மனைவியான கங்காதேவி மதுரா விஜயத்தில் என்ன எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தா, ரங்கநாதரனுடைய தலைமேல் இருக்கின்ற ஆதிசேஷன் படம் எடுத்ததான் காரணமாக மேலே உள்ள கூரை அவர் தலைமேல் இடிந்து விழாமல் இருந்தது அப்படின்ற அளவுக்கு மோசமான நிலைக்கு இந்த கோவில் தள்ளப்பட்டது. இந்த அழகிய வனவாள பெருமாள் உற்சவமூர்த்தி வந்து எதிரிகளின் கையில் அகப்படக்கூடாது அப்படின்றதுக்காக 100 வயசிற்கு மேலான பிள்ளை லோகாச்சாரியார் என்ற குரு வந்து அந்த சாமியை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஓடினார். புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை போற வழியில அவருடைய ஆபரணங்கள் எல்லாம் போய்விட்டன. அவருக்கு வந்து ஒருவேளை நைவேத்தியம் கொடுக்க கூட அவரிடம் அதுக்கான வசதிகள் இல்லை. கிடைத்ததையெல்லாம் நைவேத்தியமாக கொடுத்து கொண்டு போனார், தள்ளாத வயதிலும். அப்புறம் மதுரையில போய் ஒரு இடத்துல பத்திரமாக வைத்து விட்டுத்தான் அவர் அரங்கனுடைய திருவடியை அடைந்தார். அதற்கு பிறகு 48 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த கோவிலுக்கு திரும்பவும் அழகிய மணவாள பெருமாள் வந்து கோவில் புனரமைப்பு செய்யப்பட்டது. இதுதான் நம்ம இந்த கோவிலுடைய வரலாறு. இப்படி பல பேருடைய தியாகங்களால் ஆனதுதான் நம்முடைய கோவில்கள். அந்த கோவில்களை வந்து மீளுருவாக்கம் செய்ய அவர்கள் பெரும்பாடு பட்டதன் காரணமாகத்தான் நமக்கு நம்முடைய நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி இன்னமும் கிடைக்கிறது. இந்த ஸ்ரீரங்கத்துக்கு இது மட்டும் தானான்னு பார்த்தா இன்னும் பல பெருமைகள் உண்டு. ஒரு 2 மட்டும் சொல்கிறேன். இங்கே வந்து 3 தானிய களஞ்சியங்கள் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க, கிரானரிஸ். பக்கத்துல ஏதாவது பஞ்சம் வந்தாலோ இல்ல வெள்ளத்தால் பயிர்கள் பாழ்பட்டு போனாலோ அந்த தானியத்திலிருந்து எடுத்து தான் வந்து மக்களுக்கு விநியோகம் செய்து பஞ்ச காலத்திலே அவர்களை காப்பாற்றினார்கள். அவ்வளவு பெரிய தானிய களஞ்சியம் இங்கே இருந்தது. மகேந்திர பல்லவர் அந்த கோவிலை கட்டிவிட்டு அந்த கோவிலை கட்டியதின் காரணத்தை ஒரு ஆவணப்படுத்தியிருக்கிறார் ஒரு கல்வெட்டுல. அதுல என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பறந்து விரிந்த சோழ நாட்டினுடைய வளத்தை
கீழே இருந்து என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சிவபெருமான் அவர்கிட்ட சொன்னாரா. அதனால எனக்கு மலை மேல ஒரு கோயில் கட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டார் அப்படின்னு மகேந்திர பல்லவன் எழுதுறாரு. அதுல அந்த காலகட்டத்தில் இந்த ஊர் அவருடைய ஆட்சி காலத்துல தான் இருந்தது. அவர் சொல்லியிருக்கலாம், மகேந்திர பல்லவனே உன்னுடைய ஆட்சியினுடைய வளத்தை என்னால பார்க்க முடியல, எனக்கு மேல ஒரு கோயில் கட்டுன்னு. அப்படி அவர் சொல்லாம இந்த ஊர் என்றிருந்தாலும் சோழர்களுக்கு சொந்தமானது என்பதன் காரணமாக, இது சோழ நாட்டிற்கு பெருமை தர வேண்டும் என்பதன் காரணமாக தன்னுடைய ஆட்சியின் கீழே இருந்தாலும் அது சோழர்களுடைய ஆட்சி என்பதை அங்கே மிக தெளிவாக அங்கே பதிவு செய்திருக்கிறார். அவ்வளவு தர்ம குணமுள்ள அரசர்கள் நம்மகிட்ட இருந்தாங்க. இப்படி நம்ம பக்கத்திலே இப்படி போனோம்னா தஞ்சாவூர் கோயிலை பற்றி எத்தனையோ செய்திகள் உங்களுக்கு தெரியும். ஒரு காசுக்கு 1200 வாழைப்பழம் வாங்கலாம். ஒரு காசுக்கு 1200னா 54,000 வாழைப்பழங்கள் வாங்குவதற்கு 45 காசு வேணும் அந்த காலத்து மதிப்பில். ஸோ 45 காசு இருந்தா ஒரு வருஷத்திற்கான வாழைப்பழங்களை வாங்கி விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். அப்போ 45 காசு ஒவ்வொரு வருடமும் வர வேண்டுமானால் நீங்கள் வங்கியில் முதலீடு செய்ய வேண்டும். பிக்சட் டெபாசிட் போட்டா வட்டி வரும். அந்த காலத்துல வட்டி விகிதம் 12.5%. இதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அந்த கல்வெட்டுல, நானா சொல்லல, இது எல்லாமே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ 12.5% வட்டி கொடுத்து 45 காசு வாங்கணும்னா உங்களுடைய முதலீடு 360 காசு கொடுக்கணும் நீங்க. ஸோ 360 காசை ராஜராஜ சோழன் கொடுத்துட்டு போயிட்டார் அவர். தஞ்சை பெரிய கோயிலில் 2 கருவூலங்கள் இருந்தன, ட்ரெஷரி. இப்போ ட்ரெஷரின்னு சொல்றது கருவூலம். அந்த 2 கருவூலங்களும் கோவிலில் தான் இருந்தன. ஒன்று அந்த கோவிலினுடைய வரவு செலவை கவனிக்கக்கூடிய கருவூலம், இன்னொன்று அந்த நாட்டினுடைய வரவு செலவை கவனிக்கக்கூடிய கருவூலம். 2 கருவூலங்கள் இருந்தன. 170 அக்கௌண்டன்ட் அங்கே வேலை பார்த்தாங்க. 170க்கு மேலே அக்கௌண்டன்ட் போட்டு அந்த கணக்கு வழக்குகளை பூரா அவர் கவனித்தார். இப்போ அவங்க கையில் இந்த 360 காசு போயிடுச்சு. இதை வச்சு எப்படி அவங்க 45 காசு கொண்டு வருது? எங்கேயே முதலீடு செய்வது? இப்போ மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. தனி ஆள்கிட்ட கொடுத்தா அவ ஓடி போயிட்டான்னா அவ்வளவுதான், காசு வராது. அதனால் அவர்கள் முதலீடு செய்ய தேர்ந்தெடுத்தது அந்த காலத்தில் செயல்படுகின்ற வணிக குழுக்களை. நிறைய வணிக குழுக்கள் இருந்தன, ஐநூற்றுவர், நானாதேசிகர், அந்த மாதிரி. அவங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த காசை கொடுத்தா வட்டி வரும், அந்த வட்டியை வைத்து நைவேத்தியம் பண்ணிடலாம். ஸோ 360 காசை கொண்டு போய் கொடுக்கலாம்னு தீர்மானிச்சாங்க. இங்கே தான் அவர்களுடைய பொருளாதார மேலாண்மையினுடைய அறிவு எப்படின்றது நமக்கு தெரியும். இந்த 360 காசையும் ஒரே வணிக குழுக்கள்கிட்ட கொடுத்தோன்னு வைங்க, அவர்களுடைய வியாபாரம் படுத்து விட்டால் அவர்கள் வட்டி தர மாட்டார்கள். வட்டி தராவிட்டால் கோவிலுடைய நைவேத்தியம் நடக்காது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, 120 காசை மும்முடிச்சோழ தெருவில் இருக்கிற ஒரு வணிக குழுக்கு, இன்னொரு 120 காசை வீரசிகாமணி தெருவில் இருக்கிற ஒரு வணிக குழுக்கு, மீதி உள்ள 120 காசை 2ஆ பிரிச்சு இன்னும் ஒரு 2 வணிக குழுக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. 360 4க்கு கொடுக்கலாம்னா நீங்க 90 கொடுத்துக்கலாமே, ஏன் 2க்கு 120, 2க்கு 60 கொடுத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நம்மளுடைய இந்த இப்ப சொல்லக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சிஸ், கிரைசில், இந்த மாதிரி வச்சு இப்ப AAA எல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு வணிக குழுக்களுக்கும் இந்த தர நிர்ணயம் வச்சிருந்தாங்க. இப்போ 120 காசு கொடுக்குற வணிக குழு ஒழுங்கா வட்டி கட்டுவாங்க கம்பேர் டு 90 காசு கொடுக்கறது. இப்படி ஹெட்ஜிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இவ்வளவு பொருளாதார அடிப்படைகளையும் அந்த காலத்திலேயே யோசிச்சு, இது சின்ன ஒரு வாழைப்பழத்துக்கே இவ்வளவு யோசிச்சு அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்கன்னா பொருளாதாரத்தை எவ்வளவு நுணுக்கமாக அவர்கள் கவனித்திருப்பார்கள். கோவில் சார்ந்த பொருளாதாரம், இதனால எவ்வளவு பெரிய சுழற்சி வருது அப்படின்றது நமக்கு தெரியும். இது பொருளாதாரத்திற்கு. சிற்பக்கலை எடுத்து சொன்னா நம்ம சொல்லிட்டே போலாம், எல்லா கோவிலில் உள்ள சிற்பக்கலையும். நம்முடைய புராண செய்திகளை, நம்முடைய இதிகாச செய்திகளை இந்த கோவில்கள் மூலம் தொடர்ந்து பரப்பியது நம்முடைய கோவில்கள் தான். எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். இப்போ தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் கும்பகோணம் போகிற வழியில் புள்ளமங்கைன்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த புள்ளமங்கை அப்படின்ற ஊர் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது, 9ஆம் நூற்றாண்டில். அதற்கு கீழே ராமாயண சிற்பங்கள் அழகாக, இப்போ நம்ம இந்த ஐபேட் சொல்கிறோம் இல்லையா, டேப்லெட், அவ்வளோ சின்ன சைஸ், இவ்வளவுதான் இருக்கும் அந்த சிற்பம். அந்த சிற்பத்தில் ராமாயணத்தினுடைய காட்சிகளை எல்லாம் மிக துல்லியமாக செதுக்கியிருப்பாங்க. அந்த உணர்ச்சிகள் அந்தந்த ஒரு சின்ன சிற்பத்தில் வர்றதை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். புள்ளமங்கையில் அந்த மாதிரி. கும்பகோணத்தில் நாகேஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்கு. இது இந்த ராகு பரிகாரத்தலமான திருநாகேஸ்வரம் கிடையாது, இன்னொரு நாகேஸ்வரம். அந்த நாகேஸ்வரம் கோயிலிலையும் இந்த மாதிரி அழகான ராமாயண சிற்பங்கள் இருக்கு. இப்போ கும்பகோணத்தை பற்றி பேசுறதுனால அங்கே திருவலஞ்சூழின்னு ஒரு கோயில் இருக்கு.
திருவலஞ்சுழி கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிற்பக்கலைக்கு இன்னொரு உதாரணம், அங்கே கருங்கல் பலகணின்னு ஒன்று இருக்கு. இந்த வெள்ளப்பிள்ளையார் கோவிலுக்கு முன்னால கருங்கல்லால ஒரு ஜன்னல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. அந்த காலத்தில் யாராவது ஒரு சிற்பியை கூப்பிட்டு நீங்கள் இது ஒரு வேலை பண்ணணும்னீங்கன்னா அவங்களே எழுதி வாங்கிக்குவாங்களாம். இந்த கருங்கல் பலகணி திருவலஞ்சுழியில் இருக்கிறது, ஆவுடையார் கோயில் இருக்கிற அந்த கொடுங்கை, அப்புறம் திருவேழி மலையில் இருக்கிற அந்த வவ்வால் நெத்தி மண்டபம், இந்த இதெல்லாம் மாதிரி எங்களால் பண்ணவே முடியாது, ஐ கேனாட் ரெப்ளிகேட், ஒரு இதுதான் அது வந்தது அது மட்டும்தான் அப்படின்னு எழுதியே வாங்கிக்குவாங்களாம். அவ்வளவு அற்புதமான சிற்ப வேலைப்பாடு நிறைந்த இடமாக அந்த திருவலஞ்சுழி கோயில். பக்கத்தில் தாராசுரம் கோவிலுக்கு பல சிறப்புகள் இருக்கு. அதுல முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, சோழ மன்னனால் எடுத்திருக்கப்பட்ட தேவார பாடல்களை பாடுவதற்காக 108 ஓதுவார்களை அந்த கோவில் நியமித்து அவர்களுக்கு நிலங்களை கொடுத்து தினம் தேவார பாட்டு கோவிலில் பாடணும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சிலைகளை 108 பேரோட சிலைகளையும் அந்த கோவிலிலே செதுக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பேரோட. இப்போ சொல்றாங்க இல்லையா, தமிழுக்கு சோழ மன்னர்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு. இந்த மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். நம்ம தமிழ் பாடல்களை தமிழ் திரைமுறைகளை கோவிலில் ஒலிக்க செய்தவர்கள் நம்முடைய சோழர்களும் பாண்டியர்களும் தான். அவ்வளவு பெருமையை அந்த ஓதுவார்களுக்கு செய்த ஒரு எடுத்துக்காட்டு தாராசுரம் கோயில். அதை தவிர தாராசுரம் கோவிலை கட்டிய 2ஆம் ராஜராஜ சோழனுடைய குரு ஒட்டக்கூத்தர். அவர் தான் தக்கையாக பரணி அப்படின்ற ஒரு பாட்டை எழுதினார். அந்த பாட்டு அரங்கேற்றப்பட்ட இடம் தாராசுரம் கோவில். இந்த மாதிரி பல நூல்கள் அரங்கேற்றப்பட்ட இடம். இங்க ஸ்ரீரங்கத்தில் கம்பராமாயணம், சிதம்பரத்தில் பெரிய புராணம், தாராசுரத்தில் தக்கையாக பரணி, பல தமிழ் நூல்கள் அரங்கேற்றப்பட்ட இடமே நம்மளுடைய கோவில்கள் தான். அப்படி ஒற்றக்கூத்தர் அரங்கேற்றினார் என்பதற்காக அவர் மறைந்த பிறகு அவருக்கென ஒரு சமாதி கோவிலை அந்த தாராசுரம் கோவிலுக்கு பின்னாலேயே எழுப்பி அவருக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள். ஒரு தமிழ் புலவருக்கு மரியாதை அளித்த இடம் கோவில், நம்முடைய கோவில்கள் தான். அதே போல 2ஆம் ராஜராஜ சோழனுடைய தந்தையான 2ஆம் குலோத்துங்கன், அவனுடைய அரசவை புலவர் தான் சேக்கிழார். அவர் இயற்றியது தான் பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தினுடைய நாயன்மார்கள் வரலாற்றை பூரா எப்படி ராமாயண சிற்பங்கள் புள்ளமங்கையில பார்த்தோமோ, அதே மாதிரி அந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை மிக தெளிவாக சிற்பங்களாக வடித்த இடம் தாராசுரம் கோவில். நீங்க போய் இன்னும் பார்க்கலாம், 63 நாயன்மார்களுடைய சிற்பங்களும் அங்கே இருக்கு. இப்படி எத்தனையோ பெருமைகளை கொண்டது நம்முடைய கோவில். திருவாரூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருவாரூர் தேர் திருவிழா நமக்கு தெரியும். அது எத்தனை வருஷமா இருக்கு உலகத்துல? இப்ப போய் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் வாங்குறாங்க. 200 வருஷம் 300 வருஷம் முன்னால உள்ள திருவிழாக்களுக்கு கிட்டத்தட்ட 1400 1500 வருஷங்களாக நடக்கக்கூடிய திருவிழா திருவாரூர் தேர் திருவிழா. அப்பர் பெருமானுடைய காலத்திலிருந்தே அதை பத்தி எழுதியிருக்கார் அவர். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு நடைபெறுகின்ற திருவிழாக்களை கொண்டது நம்முடைய பாரம்பரியம். உத்தரமேரூர் கல்வெட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்முடைய கோவிலில் தான் ஊர் சபைகளுக்கு எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அவருடைய பின்னணி என்னவாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் மிக தெளிவாக வரையறுத்து நாம எழுதி வச்சு மக்களாட்சியை கொண்டு வந்த இடம் கோவில்கள் தான். அங்கேதான் நீதி நெறிமுறைகள்லாம் நடந்த இடம், நீதிபதி தீர்ப்பு சொல்லுகின்ற இடம் கோவில்களாகத்தான் இருந்தது. ஏன்னா அப்ப அந்த காலத்துல சுவாமிக்கு பயம் இருந்தது, தப்பான தீர்ப்பை நாம் சொன்னோம் என்றால் அது நமக்கு பாவமாக சேரும் என்பதற்காக நீதிமன்றங்கள் நடைபெறும் இடமாக கோவில்கள் தான் இருந்தன. அதை பற்றி பல ஆவணங்கள் நமக்கு பேசுகின்றன. இப்ப நடனக்கலைன்னு எடுத்துக்கிட்டா, பரத முனிவர் சொன்ன அந்த 108 கரணங்களையும் வடிவமைத்து என்னென்ன டான்ஸ் போஸ் இருக்குன்னு சொல்லி அதை கற்றுக் கொடுக்கும் இடமாக கோவில்கள் தான் இருந்தன. நம்முடைய இலக்கியங்கள் ஓலைச்சுவடைகளை பாதுகாக்கும் இடமாக கோவில்களும் அதை சார்ந்த மடங்களும் தான் இருந்தன. இப்ப தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் பழைய இலக்கியங்களை மீண்டும் பதிப்பிக்க வேண்டும் போது அவருக்கு ஓலைச்சுவடைகளை கொடுத்தது திருவாவூடுதுறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம் போன்ற கோவில் சார்ந்த மடங்கள் தான். அதிலும் அவர்கள் ஒரு சமயத்தை சேர்ந்த ஓலைச்சுவடிகளை மட்டும் பாதுகாத்து வைக்கல, தமிழ் அப்படின்றதுக்காக எல்லா சமயங்களை சேர்ந்த ஓலைச்சுவடிகளையும் அவர்கள் அங்கே பாதுகாத்து வைத்தார்கள். இப்படி பல பெருமைகள் உள்ள எல்லா துறைகளிலும் ஆணிவேராக இருந்த நம்முடைய கோவில்கள் பெருமையை நாம சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப அதற்காக பல முன்னெடுப்புகள் நடக்கின்றன. இந்த கல்ச்சுரல் டூரிசம், ஹெரிடேஜ் டாக், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க.
ஸோ நாம் நம்மளுடைய அடுத்த தலைமுறையை இந்த கோவில்களுக்கெல்லாம் கூட்டி சென்று இது வெறும் வழிபாடு இடமில்லை, பரிகார ஸ்தலங்களாக மட்டும் இல்லை, இவற்றிற்கு பின்னால் வரலாறு இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, நிர்வாகம் இருக்கிறது, கல்வி இருக்கிறது. இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு உண்டு. நீங்கள் எல்லாரும் தொழில் முனைவர்கள் என்பதால் அதை முன்னெடுத்து செல்வீர்கள் என்ற ஒரு வேண்டுகோளையும் உங்கள் அனைவருக்கும் வைத்து இந்த வாய்ப்பை அளித்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவுக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.